தென்கொரியா முவான் சர்வதேச விமான நிலையத்தில் ஜெஜு ஏர் விமானம் விழுந்து நொறுங்கியது. உயிரிழப்பு எண்ணிக்கை 47ஆக அதிகரிப்பு. இறுதிச் சடங்கை நிகம்போத்கட் பகுதியில் நடத்தி மன்மோகன் சிங்கை பாஜக அவமதித்துவிட்டது. உயரிய மரியாதைக்கு தகுதியானவர் எனவும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி கண்டனர். மன்மோகன் சிங் பெயரில் காங்கிரஸ் அற்ப அரசியலை செய்கிறது. ராகுல் காந்தி கருத்துக்கு மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா கண்டனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பு. ஜனவரி 9ஆம் தேதி முதல் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் விநியோகம் செய்யப்படும் என்றும் தகவல். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1 ஆகிய தேதிகளில் கடலில் இறங்கவோ குளிக்கவோ பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 32.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மினி டைட்டில் பார்க்கை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 75,000 மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கப் பணிகளை நாளை தொடங்கி வைக்கிறார். ஜனவரி 1ஆம் தேதி படையூரில் உள்ள அலுவலகத்தில் பாமக தொண்டர்களை சந்திக்கிறார் அன்புமணி ராமதாஸ். தலைமையுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சியினரை சந்திக்க உள்ளதாக தகவல். திண்டிவனம் தைலாபுரத்தில் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். பாமக பொதுக்குழுவில் இருவரும் விவாதித்தது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சந்திப்பு. பாமக பொதுக்குழு கூட்டத்தில் ராமதாஸ், அன்புமணி கருத்து மோதல். அமைச்சர் தாமோ அன்பரசன் கடும் விமர்சனம். வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இடைக்கால இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாணவிக்கும் குடும்பத்திற்கும் பாதுகாப்பு வழங்கவும் டிஜிபி அருண் ஆணை. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஜனவரியில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கு ஓராண்டே இருப்பதால் மக்களை சந்திக்க திட்டம். கரூரில் வீடுகளில் புகுந்து வெளியேறி வரும் ஹெல்மெட் அணிந்த முகமூடி கொள்ளையர்கள். காட்சிகள் வெளியான நிலையில் மக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மர்மமான முறையில் சேலை வியாபாரி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 10ஆம் வகுப்பு மாணவன் உள்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல்லில் இன்சூரன்ஸ் பணம் வராததால் நோயாளியை டிஸ்சார்ஜ் செய்ய மறுப்பு. தனியார் மருத்துவமனையை கண்டித்து உறவினர்கள் தர்ணா. சென்னையில் இருந்து அபுதாபிக்கு புறப்பட இருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. விமானியின் துரித நடவடிக்கையால் 178 பேர் பத்திரமாக உயிர் தப்பினர். PSLV C60 ரக ராக்கெட் நாளை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் பாயும் நிலையில் இன்று கவுண்டவுன் தொடக்கம். ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B என 2 சிறிய செயற்கைக்கோள்களை ராக்கெட் சுமந்து செல்கிறது. கேரளாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு கோழி கழிவுகளை ஏற்றி வந்த வாகனத்தை படம் பிடித்த இளைஞர் மீது தாக்குதல் நடத்திய ஓட்டுநரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார்.
மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை நடை நாளை மீண்டும் திறக்கப்படுகிறது. பூஜைக்கான ஏற்பாடுகளில் கோயில் நிர்வாகம் மும்முரம். தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து குறைந்து வரும் வெப்பநிலையால் மக்கள் அவதி. வீடற்றவர்களுக்கு அரசு தரப்பில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு உணவு போர்வைகள் வழங்கப்பட்டு தங்க வைப்பு. இமாச்சல பிரதேச மாநிலம் ரோஹ்தாங்கில் கடுமையான பனிப்பொழிவு. அடல் சுரங்கப்பாதை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அடர்த்தியாக பனி படர்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அவதி. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹர்மிர்பூர் நெடுஞ்சாலையில் 2 லாரிகள் நேருக்கு நேர் மோதி விபத்து. 2 லாரிகளும் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. இந்தியாவுக்கு எதிரான பாரூர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் 4வது டெஸ்ட் போட்டி. 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா தடுமாற்றம்.